எதிர்காலம் கந்தன் தருவான் எதிர்காலம் எமக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. நன்றி நன்றி அந்த வணக்கத்தை கூறி மீண்டும் பாருங்கள். தயவு செய்து மறந்து விடாதீர்கள், மறந்து மிருந்து விடாதீர்கள். எங்கே நிம்மதி எம்மதி என்று தேடி அலைந்து கொண்டு இருக்கும் இந்த கலிகாலத்தில் உங்களை தேடி தேடி வருவதை பரிகாசம் செய்யாமல் முருங்கை இலை மூலிகை சூப்பு மாத்திரமல்லாமல் நாளை கொடக்காத்தில் மூலிகை சூப்பெல்லாம் கொடுக்க போகிறோம். இன்னும் அரிய பல சூப்புகள்லாம் கொடுக்க போகிறோம். காசு கொடுத்து வாங்கி எத்தனையோ நோய்களை சுமக்கிற நீங்கள் அதே காசு 10 ரூபாயை கொடுத்து ஒரு கப்பு முருங்கை இலை சூப்பு 10 ரூபா வந்து வாங்கி சாப்பிடுங்க 10 ரூபான்னு கேட்டுக்கிறேன். 10 ரூபாயை கொடுத்து ஆரோக்கியத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போங்க. உங்கள் அகந்தே ஒரு வீடு என்னமோ சொல்லுவாங்கள்ல, எப்படி உள்ளம் ஒரு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய்கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். சூப்பர் சூப்பர் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய ஜீவன் ஒட்டுமொத்த அதாங்க சிவலிங்க கோயில் குளம் எல்லாமே. அதனால் அதுக்குள்ளே கொண்டு போய் அசுத்தங்களை கொண்டு போகாமல் இப்படி மூலிகளை கொண்டு போய் உள்ளே சேர்த்து இயற்கையோடு ஈர்த்த வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை என்று நிறைவுபடுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் உங்களை சீசன் வாரியாக இப்பொழுது சூப்பு, இனி வருங்காலத்தில் கார்த்திகை நிறைவு வரப்போகுது, மார்கழி நாளை பிறக்கப்போகுது, தை இப்படி வெயில் காலத்தில் கம்மங்குழு கேப்பக்குழு இதெல்லாம் கொண்டு வந்து ஆண்டிப்பட்டி கலைவாணர் பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் விகேஎஸ் பேக்கரிக்கு பக்கத்தில் ஸ்ரீதேவி டீ ஸ்டாலுக்கு ஆப்போசிட்டாக கேஎம்எஸ் ஜுவல்லர்ஸுக்கு பக்கத்தில் பிரபல்யமான பேரும் புகழுமான என் அருமை மாமா இறையடி சேர்ந்த அண்ணன் செல்லத்துறை சின்னத்துறை மாமா அவர்கள் கடைக்கு முன்பாக சாலையோரம் வியாபார தள்ளுவண்டியில் வைத்து அம்மன் டீ ஸ்டால் கடைக்கு முன்பாக நிரந்தரமாக உங்களுக்கெல்லாம் முருங்கை இலை சூப்பு, முடக்காத்தலை சூப்பு, அதுக்கு பிறகு கம்மங்கூழு கேப்பக்கூழுன்னு சொல்லி நிறையா மக்களுக்கு இயற்கை ஃபுட்டுகளெல்லாம் இயற்கை லிக்விடெல்லாம் கொடுத்து உங்களை வாழ வைத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நன்றி நன்றி வணக்கம். இது உங்கள் முருகனிமை நீதிபதி மற்றும் என் அருமை உயிர் நண்பர் மணிகண்டன் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு நன்றி கூறி மீண்டும் அரிய பல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க விருப்பது உங்கள் முருகனிமை நீதிபதி யூடியூப். நன்றி நன்றி வணக்கம்.